பாத்தியா முத்திரை குத்துனா ஸ்ட்ராங்கா குத்தணும். சரி சார். பாக்குறவாளுக்கு நம்ம முத்திரை தாங்கிறது நல்லா புரியணும். நான் எப்படி குத்திருக்கேன் பாத்தியா? இதே மாதிரி குத்து. மரியாதை கேட்க வேண்டாம். அந்த பைக்குள்ள இருக்கே அந்த தபாலுக்கு ரெக்கார்ட்ஸுக்கு கொடுங்க. திடீர்னு 10 எடுத்துனா என்ன பண்ணுவேள்? அடே அடே நீலகுண்டு, அடே கண்ணே நீலகண்டா, வாடாயே. இதான் ஆபீஸ்க்கு வர நேரமா? டியூட்டி எத்தனை மணிக்கு? பொண்டாட்டிக்கு டெலிவரி டைம், டாக்டர் பார்க்க போ. பொண்டாட்டிக்கு டெலிவரினா அவனா டாக்டர்கிட்ட போகணும்? நீ ஏன் போறாய்? பொண்டாட்டி டெலிவரி போஸ்டல் டெலிவரி ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே தாமதமாப்படா தெரியுமோ? இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு ஆப்ஷன் போட்டேன். இப்போ எனக்கு லீவ் எல்லாம் தீந்து போச்சு சார். அதனால தான் அத்தனை டெலிவரி பண்ணிருக்காய். ஆப்ஷன் போட்டா ஒரு நாள் சம்பளம் போடும் சார். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சதான் உனக்கு வலி தெரியும். படா அடிச்சுடுவேன். ராம்தாஸ் சார். இங்க வாங்கோ. அந்த பய சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான் சார். அடேடே பாருங்க, சாயந்தரம் அவன் பொண்டாட்டி இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த பணத்தை செலவு கொடுத்துருங்க. நான் கொடுத்தா சொல்லாதே. வாங்க வாங்க, முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டே. சந்தனம் எடுத்துக்கோங்க. முகூர்த்தத்துக்கு நாழியாருது, மாப்பிள்ளை சீக்கிரம் வர சொல்லுங்க. மாங்காடம்மன் ஆசீர்வாதத்தோட சீக்கிரம் வர சொல்லுங்க மாப்பிளையா. மாப்பிளை வர சொல்லுங்க. யாருப்பா அது? மாப்பிளை வர சொல்லுங்கப்பா. சீக்கிரமா வரணும்னா எப்படி? மாப்பிளை வேஷ்டி கட்டின்னு தானே வரணும். சத்த நாழியானாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளை வேஷ்டி கட்டிண்டே வர சொல்லுங்க. கல்யாண ராமனை கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு எல்லாரும் துடிச்சுட்டு இருக்க. சீக்கிரம் வாங்க மாப்பிளை. வந்துட்டேன். நமஸ்காரம் நமஸ்காரம். சந்தோஷம். பொண்ணா கூப்பிடுங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மகாகணாதிபதே நம. சமஸ்த சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. மாலை மாத்திங்கோ. கெட்டி மேளம் கெட்டி மேளம். விஷ்ணு ஸ்ரீமான் பவ பிரம்மா ஐரோத்பவ யதே தான்யம் தனம் வசம் பசுபுத்திர லாபம் சதம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः. கார்த்தியாஜனாய வித்மஹே கன்யகுமாரிய தீமஹே தன்னோ துர்கி பிரச்சோதயாத். பகவான பிரார்த்தனை பண்ணிங்க. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்கமாயுः. எங்களோட 30வது வருஷ கல்யாண நாளைக்கு நீங்க எல்லாம் வந்திருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ண வைக்காக ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க சார். இன்னும் கிட்ட வாங்க சார். என்னடா கையை மேல போடுங்க சார். என்னடா என்ன போட்டோ எடுக்கலாம்? எடு எடு. அடிக்கல்லி ராஸ்கல். மாட்டினுட்டியா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு புருஷன் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக பெண்கள் படாத பாடுபடுவா. நீ இந்த காரியத்தை பண்ண முடியாது. கையை விடுங்கண்ணா. நான் என்ன விஷத்தை கலக்கிட்டேன். கையை விடுங்க. எவ்வளவு விஷத்தையே போட்டுக்கலாமே. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எந்த பொண்டாட்டியாவது புருஷனுக்கு பால்ல தூக்க மருந்து போட்டு தூங்க வைப்பாளா? புரியாம தான் கேக்குறேன். என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஃபர்ஸ்ட் நைட் வருஷம் 30 நினைவு இருக்கட்டும். கல்யாண வயசுல 3 புள்ளைகளும் ஒரு பொண்ணு இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. பகவானே, ஏதோ குழந்தைகள் ஆசைப்பட்டாளே. அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை தான் நாங்க பாக்கல. இந்த 30வது வருஷத்தையாவது கல்யாணம் மட்டும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாளே. நான் சம்மதிச்சா எல்லாமேவா? அவ்வாசிக்கு அதுக்கு சம்மதிச்சா இல்லையா? யாசிக்கு எதுக்கு சம்மதிக்க போறா? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது. போங்க. குழந்தைகள் இல்லாத வீட்டுல கடவுன் துளி வளர்னாங்கிற மாதிரி. அடி ராஸ்கல். யார பாத்துட்டு கிளம்புங்கற? எதை பாத்துட்டு கிளம்புங்கற?
இது பாருங்க பாக்குறியா? இது பாருங்க பாக்குறியா? என்ன இப்படி கூத்தடிக்கிறீங்க பாக்குறியா? சித்த உட்காருங்களேன் அப்புறம் எதுக்காடி பெட் ரெடி பண்ணாய்? மூத்தவ ரெடி பண்ணா எதுக்காடி எனக்கு மஸ்டல்வா கொடுத்தாய்? தெரியாதனமா பண்ணிட்டேன் எதுக்காடி எனக்கு மூடு உண்டாக்கினாய்? ஐயோ பகவானே என்னால உங்களாண்ட பேசி ஜெயிக்கவே முடியாது இந்த பாருங்க நான் குழந்தைகளுக்கா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் நீங்க எனக்கா சித்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாதா என்ன அடி பாவி, காம்ப்ரமைஸ பத்தி என்கிட்டயா சொல்றாய்? லைஃப் பூரா எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டயும் காம்ப்ரமைஸ் பண்ணி தானடி நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். அரு ம், அரு சொல்லுங்க காலையில மணவரையில உட்கார்ந்துக்கச்சே சாஸ்திரிகள் சொன்னாரே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்ட்டு. நீ எதை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிண்டாய்? நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்க சொல்லுங்க நான் நன்னா இருக்கும் போதே என் பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுடுறா பகவானேன்னு வேண்டிட்டேன். எனக்கு நீ என்னன்னா பகவானே எங்க ஆத்துக்காரோட எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றி வைப்பான்னு வேண்டிட்டேன். அது இல்லடி, நோக்குன்னு தனியா ஏதாவது பிரார்த்தனை இருக்குமே? நெக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ம். என்னது 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 ம். ம், சொல்லிட, படிச்சுன்னு சொல்லிடுறேன். பகவானே கண்ணுக்கும் மனசுக்கும் நிறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஆட்டுக்காரரை கொடுப்பான்னு வேண்டிட்டேன். ஆ, அதான் கொடுத்துட்டானே. மாட்டிக்கிட்டோ இல்லையோ? ம். மாட்டிக்கிட்டோ இல்லையோ? ம். படுத்துக்கோ ம். படுத்துக்கோ போடா. படுத்துக்கோ. என்ன சீ, வேற என்ன படுத்துக்க வேண்டிட்டேன். ஏண்டா ராமசாமி, ஆ, நாம 2 பேரும் சந்திச்சு ஒரு 15 வருஷம் இருக்கும்ல? இருக்கும் இருக்கும். நீ கொஞ்சம் கூட மாறலடா. அதே ஆந்த பார்வை, அசட்டு பேச்சு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஒரு மூஞ்சி. அது சரி, செங்கல் பிசினஸ் பத்தி நான் உனக்கு லெட்டர் எழுதினேனே, அது என்ன ஆச்சுன்னு நேர்ல கேட்டு போலான்னு வந்தேன். முண்டம் முண்டம், அத பத்தி கவலையே படாதேன்னு நான் பதில் போட்டிருக்கேன்ல. இந்த பாரு, பணத்தை ஃபேக்டரியில போடு, பொறுப்பை என் தலையில போடு. எவன்டா அவன்? போடுன உடனே இதை என் தலையில போட்டதே. எவனோ உன் வாயில போறதுக்கு பதிலா தலையில போட்டான். ஏன்டா என் பிசினஸ் உன் பிசினஸா நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? அல்ப பிசினஸ் பிசினஸ் ஏன் புலம்புற? அதான் எல்லாத்தையும் என் தலையில போடுன்னு சொல்லிட்டேனே. என்னடா இது? இத தலையில நினைச்சானுங்களா இல்ல குப்பை தொட்டின்னு நினைச்சானுங்களா? விழுந்துகிட்டே இருக்குதே. அட பாவி, நீயா? ஏண்டா திமிர? உன் தலையில ஒண்ணுமே கிடையாது. அதுவே பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஹெல்மெட்ட மாட்டிக்கிட்டு என் தலைய பார்த்து இதெல்லாம் விசிறி அடிக்கிறியா? சாரி அங்கிள், நான் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேனே, அந்த கதையில வர ஹீரோ ஒரு மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிறான். அந்த சீன் தத்ரூபமா அமையணுங்கிறதுக்காக நான் இந்த ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தம்பி யாரு? என் தலை எழுத்து எங்க அக்கா பெத்த ரத்தனம். அப்படியா? ராமசாமி, ஆ. அந்த காலத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது எங்க அக்கா தான் எனக்கு பெரிய ஆதரவா இருந்து நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்துச்சு. அதனால அதுக்கு நன்றி கடனா அவ சாகும்போது இந்த கிறுக்கு பையில வளர்த்து ஆளாக்கி என் பொண்ணை கட்டி வைக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு போயிட்டாடா. இதுக்கு தான் நெருங்கின சொந்தக்காரங்க சாகும்போது பக்கத்துல நிக்க கூடாது. ஏடா கூடமா ஏதாவது சத்தியத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சும்மா இருடா. மிச்சத்தை கழு. சொல்லு. அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் என் கழுத்தை கட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். என் பொண்ணை கட்டி வச்சு இவனை கழட்டி விட்டுலான்னு பார்த்தா அதுக்கும் பிரேக் போடுறான் ராமசாமி. மிஸ்டர் ராமசாமி, ரோல்டு கோல்டு விட்டுடு. என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு. மாமா பொண்ணை கட்டிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல ராமசாமி. ஆனா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு ராமசாமி. உனக்கு கூட ஒரு லட்சியமா? ஆச்சரியமா இருக்கே. ஏன்பா அவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்காதா? என்னம்மா நீ வக்கில்லாத இந்த பயலுக்கு வக்காலத்து வாங்குற? சும்மா இருங்கப்பா நீங்க. மாமா ராமசாமி, இப்படி வாடா. என்னம்மா? உங்க லட்சியத்துல உறுதியா இருப்பேன், தோல்வி வந்தா தொடர்ந்து முயற்சிப்பேன். உங்க லட்சியம் நிறைவேற 1000 வருஷம் ஆச்சுன்னா ஆணி அடிச்ச மாதிரி அதுலயே நிப்பேன். அப்பாடா, அப்ப என் லட்சியம் சுலபமா நிறைவேறிடும். அது என்னம்மா உன் லட்சியம்? உங்ககிட்ட தப்பிச்சுட்டு போறதுதான். நான் வரேன்டா ராமசாமி. ஏ மஞ்சு, அப்பா பூஜை முடிச்சாச்சு, பேப்பரை தேடுவா. போ எடுத்து வை, ஓடு.
அண்ணா அண்ணா சரி, இன்னைக்கு உன்னை எழுப்புறதுக்கு உன் வாயில உப்ப வச்சு பாக்குறேன். ஐயோ உப்பு என்னடி காலங்கத்தால தூங்குறச்ச வாயில உப்பு போட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க? இன்னைக்கு என்ன தேதி? நீயே சொல்லிட. 1ஆம் தேதி. ஐயோ 1ஆம் தேதியா? ஆமா, கீழே அப்பா பட்ஜெட் நோட்டை வச்சுட்டு உன் சம்பள கவருக்காக காத்துட்டு இருக்க. இப்பே கொடுத்துற. ஐயோ, ஒவ்வொரு மாசமும் நீ சம்பள கவரை ஒழுங்கா கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தயார் பண்ண வேண்டியதா இருக்கு. சமத்து மாசம் மாசம் இதானே சொல்லிட்டு இருக்கேன். அப்பா இந்த மாசம் சம்பளம் சரியா இருக்கணும். சரியா இருக்குப்பா. போங்க. அப்பா நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? எஸ். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூப்பா. டேய் அனந்தோ, நான் பாஸ் பண்ணிட்டேன்டா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. அம்மா, நம்ம சின்னனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானாமா. டேய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு அம்மாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அம்மா தான் ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு உனக்கு டீ போட்டு கொடுத்திருக்கா. ஓடி பைத்தியக்காரி. அவன் பாஸ் பண்ணதுக்கு காரணம் நான் தான். நான் படிச்ச புத்தகத்தை அவன் படிச்சான், பாஸ் பண்ணான். பரதேசி பரதேசி. அவன் பாஸ் பண்ணதுக்கே நான் தான்டா காரணம். நான் தான் அவருடைய எக்ஸாமினேஷனுக்கு பணம் கட்டினேன். ஐயரோட கைராசியாக்கும். எல்லாரும் சும்மா இருக்கேன். அவன் கஷ்டப்பட்டு படிச்சான், பாஸ் பண்ணா. இதுல நீங்க எல்லாரும் என்ன பங்கு போட்டுக்கிறேன்? Shut up. என்னது? அம்மா ஜட்ஜ்மென்ட் கொடுத்தா. எல்லாரும் மூடிடுங்கோ வாய. சுமாரி என் கண்ணா பாரா கொண்டே. இவ சொல்றதெல்லாம் காதுலயே போட்டுக்காத. நான் உன் பக்கம்தான். நீ கஷ்டப்பட்டு படிச்ச, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்த, அவ்வளவுதான். நீ சொல்றது தப்புமா. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு உண்மையான காரணமே பரீட்சை நேரத்துல தினம் மாங்காடம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த அம்பாளோட அருள்னாலதான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். மூஞ்சி பாரு. மாவை வந்துட்டேன். இந்த வார ரேஷன் பூரா கம்ப்ளீட்டா வாங்கியாச்சு. இன்னும் பாம் ஆயில் தான் பாக்கி. அத அடுத்த வாரம் தான் ஊத்துவானா. ரொம்ப தேங்க்ஸ் ரகு. மோஸ்ட் வெல்கம் மாமி. மணி மாமா. என்னடா ரகு? என்ன தோசை போட்டுட்டு இருந்தீங்களா? ஆமா. இந்தாங்க, நீங்க கேட்ட அத்தனை காய்கறிகளையும் வாங்கி வந்துட்டேன். ஏண்டா வாசல்லையே குடுக்குறியே? யாராவது பார்த்தா அசிங்கமா நினைக்க மாட்டாளா? ஆமா, ஆத்துக்காரிக்கு சமைக்கிறப்போ இல்லாத அசிங்கம் இதுல என்ன வந்துருது? இருந்தாலும் நோக்கு வாய் ரொம்ப நீளம்டா. மாமிக்கு கை ரொம்ப நீளம். சீக்கிரம் போய் சமைங்க. நான் சொல்லிவிட்டேன் மறந்துடாதீங்க. சொல்லிட்டேன் மறந்துடுறேன். என்னது? சரி, நீ தமிழ்ல தானே சொன்னேன், லாட்டின்ல சொன்னேன். அதுக்கு இல்ல, நீங்க அங்க ஆபீஸ் போ. நான் அண்ணா வத்திர பார்க்க போட்டு இருக்கேன். நீயே உளறாய். மாமா, இங்க வா. என்ன? இங்க வாமா. என்னம்மா? எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? சும்மா அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும். அப்பாவை எதுக்குமா தொந்தரவு பண்ற? பெரிய மனுஷாட்ட பேசுறேன். அப்பாக்கு என்ன நடக்கணும்? ஏய் ஏய், என்னண்ணா? என்னடி அம்மாவை பொண்ணு ஒருத்தி நோண்டிக்கிறேள்? மஞ்சு ஜாதகம் ஜாதகம் தானே, இதோ பாக்கெட்லயே இருக்கு. ஆபீஸ் போனே திருச்சிக்கு கரெக்டா விலாசப்படுத்தி கரெக்டா அனுப்பிச்சுடுறேன். போஸ்ட்போன் பண்ண மாட்டேன், போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே? பாத்து போங்க. ஓகே. ஹலோ அம்மா, கொஞ்சம் என் Dress எல்லாம் பாழாயிடுச்சு பார். ட்ரெஸ் பாழாகாம இருக்கணும்னா ட்ரெஸ் எல்லாமே வந்திருக்கணும். திமிருடா உனக்கு. தடியா. என்ன சொன்ன? தடியா. நீ தடியான்னு சொல்றது என் காதுல வரியான்னு விழுது. வரியா? யூ ஐ கே ரகுராமன், 45 நஞ்சுண்டன் தெரு, மந்தவெளி, சென்னை, 6,28,000. அம்மா தாயே, அதுக்காக நேரம் அங்கெல்லாம் வந்துடாத. எங்க அப்பா இருப்பாரு. நாம வேற இடத்துல வச்சுக்குவோம். Idiot. என்னடா அது? ஒரே டாக்ஸியா இருக்கு, ஆனா டிரைவருங்களை காணோம்.
ஒருவேளை டாக்ஸில டிரைவர் இல்லாம ஓட ஆரம்பிச்சிட்டா? டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர். டிரைவர் இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது. இந்த வண்டிக்கு இதான் டிரைவரா? டாக்ஸி, என்னப்பா டாக்ஸி போலாமா? மந்தவழி நஞ்சுண்டந்தரு போகணும். கபாலி கோயில தாண்டிட்டு போகணும். நம்ம டாக்ஸி கபாலி கோயில தாண்டின்னு போவா சார், சுத்தின்னு தான் போவோம். பரவாயில்லையே. ஆமா, நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சொல்லு. ஏன் சார், இது என்ன ரிக்ஷாவா? அது மீட்டர் பார்த்துட்டு துட்டு கொடு சார். ஏன்பா, நான் மெட்ராஸுக்கு மாசத்துக்கு 3 தடவை வரேன். உங்க மீட்டர்லாம் பத்தி எனக்கு தெரியாதா? நீ தோராயமா எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லு. தோராயமா ஒரு 20 ரூபா கொடுத்துரு சார். தோராயமா 20 ரூபாயா? என்னப்பா, இங்க கபாலி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நஞ்சுண்டம் தெருவுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாயா? தோராயமா 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்து தோராயமா 400 அடி நீளமுள்ள ட்ரெயின்ல தோராயமா 30 ரூபாய் பணம் கொடுத்து நான் மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன். தோராயமா 6 அடி நீளம் கூட இருக்காது உன்னுடைய டாக்ஸி. தோராயமா 6 கிலோமீட்டர் கூட இருக்காது கபாலி கோயில். அதுக்கு போறதுக்கு தோராயமா 20 ரூபாய் கேக்குறியே. நீயே தோராயமா சொல்லு, இது நியாயமாப்பா? சாமி, உன்னை பத்தி தெரியாம நான் உங்ககிட்ட பேரம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு சாமி. 4 கிராக்கி ஏத்தனாதான் எனக்கு பைப்பு. நான் புள்ள குட்டிக்காரன், என்ன விட்டுரு சாமி. ஆட்டோ போலாமா? சாத்துக்குடி 100 என்ன விலை? என்ன பார்த்தா மெட்ராஸ் சிட்டியே நடுங்குது. தஞ்சாவூர் மாமா வர, தஞ்சாவூர் மாமா வர. ஓஹோ ஓஹோ, வாங்கோ வாங்கோ. சிஸ்டர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இது பாருங்க, நான் யார் வரான்னு பாருங்க. அத்திம்பேர் எப்படி இருக்க? தஞ்சாவூரானா? வாடா வாடா வாடா. நீ அத்திம்பேர்னு கூட்டிட்டு வரச்சே என் காதுல எப்படி விடுவற தெரியுமோ? தில்லானா மோகனாம்பாள்ல சண்முக சுந்தரம் நாதஸ்வரம் வாசிச்ச மாதிரி டாடா டாடா விடுறா. இது பரவாயில்லையே, நடைய பார்த்துட்டு பத்மினியே வராம இருக்குன்னு சொல்லாம இருந்தேன். என் உடம்ப பார்த்துட்டு மோகனாம்பாளோட அம்மா வடிவு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லாம இருந்தா சரி. மாமா, தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேள்? பை நிறைய காவேரி காத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கிறியா? இவரை தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சாவூர் மாமான்னு சொல்லலாம். எப்படி வாயாடி? ஏண்டா பாப்பா, தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்கா, என்ன தவிர. ஏண்டா அப்படி சொல்றேன்? உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரே. வெறுமனையா சம்பாதிச்சாரா அப்பா? ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடி வாதாடினா சம்பாதிச்சார். அவர் வாதாடி வாதாடி சம்பாதிச்சுதான் நான் போராடி போராடி விட்டுட்டு இருக்கேன். கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கல? ஆமா, இந்த மாசம் வாய்தா இருக்க. ஏண்டா வருத்தப்படுறாய்? காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும். அந்த காலம் தான் எப்போ வர போறதுன்னு தெரியலையே திம்பேர். இருக்கட்டும், பரவாயில்ல. போதுமா போதும் போதும் போதுமா போதும் போதும் எவ்வளவு போட்டுட்ட போதும். போதுமா? சாம்பார் விட்டுமா? விடுமா. அத்திம்பேர், எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேரா கேண்டீனுக்கு போனேன். 10 இட்லி 4 வடை, டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்து. போருமா பாருங்க, போருமா போருமா. டேய் ரகு, டேய் கூட்டு போட்டுக்கிறியா? எனக்கு வேணாமா. ஏமா வேணான்னு சொல்றவங்களை எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கிற? எடுத்தத உள்ள போடாத, இலையில போட்டு. இந்த படுவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவான்? அப்பெல்லாம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான்னா எழுந்திருக்க மாட்டான். மத்தியானம் சாப்பாடு விட்டுட்டான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பான். இப்ப என்னடா நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான், கேஸ்ட்ரிக் டப்ளுங்கிறான். படுவா என்ன சாப்பிடுறேன்? போதுமா போதும் போதும். கூச்சப்படாம சாப்பிடுறா. எனக்கு என்ன பூச்சா திம்பேர்? போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க. ஓ, எனக்கு போதுமா என்ன? போதுமா போதுமா, எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன், வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ, மிளகு ஜீரா ரசம் இருக்கா? வயிற்று கோளாறுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒண்ணு செய், சாம்பார் 200 தடவை ஊத்து, சாப்பிட்டுக்கலாம். வயிறு கோளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம். வெட்டுமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். ஓ, என்ன இப்போ? சாதம் போடுறேன் பாருங்க. ஆமா, போதுமா 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 போதும் போதும். ரசம் விட்டுமா? வேண்டாமா, வயிறு சரியில்லை, நீ சாம்பாரே விட்டுரும். ரசத்தை ஒரு சொம்புல கொடுத்தேன்னா குடிச்சிருவேன்.
அத்திம்பேர் வயிறு முன்ன மாதிரி இல்ல பாருங்க கட்டமுடா பண்றது இல்லன்னா சிஸ்டர் சாப்பாடு நிம்மதியா அழகா உட்கார்ந்துட்டு திருப்தியா சாப்பிட வேண்டிய சாப்பாடு சாம்பார் விட்டுருக்கேன். என்னடா பிலால் ஹோட்டல் சிக்கனை மனசுல நினைச்சுண்டு நம்ம வாழைக்காய ஒரு கடி கடிங்க. அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்தின? நான் நேரா அங்க போக வேண்டியிருக்கும். ஏடா பாப்பா, கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போறாய்? டான்னு 9:30 9:30க்கு போயிடணும் அத்திம்பேர். 10:30 மணிக்கு நான் கோர்ட்டு. நான் ராமநாத ஐயரை பார்க்க போக வேண்டாமா? ராமநாதன்? ஓ, கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டல் வச்சிருக்கார மேயர் ராமநாதன் அவரா? ஆமா, அவரைத்தான் பார்க்க போகணும். ஏன்னா கோர்ட்டு 2 மணி வரைக்கும் இழுத்துட்டு போகும். நான் ராமநாத ஐயரை பார்த்தேன்னா கொஞ்சூண்டு பக்கோடாவும் கொஞ்சூண்டு மிக்சரும் தருவார். 2 மணி வரைக்கும் நொறுக்கு தீனிக்காச்சே. இந்தாங்க ரசத்தை குடிச்சுக்கோங்க. குடுமா. பகவானே, அந்த சாத்துக்கு மோர விட்டுமா? வேண்டாமா, வயிறு சரியில்லை, சாம்பாரே ஊத்து. ஏண்டா பாப்பா, நம்ம பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பாரான்னு சொல்லியிருந்தானே. திம்பேர், நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறே? இந்த ஆத்துக்கு விளக்கேற்றதுக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொரு ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம். அம்மையார் எவ்வழியோ அவ்வழியே தான் ஐயரும். நான் என்ன ஐயங்காரா? நானும் ஐயர் தான். நானும் உங்க வழிதான். இன்னைக்கு நான் கோர்ட்டு கச்சேரியை முடிக்கிறேன், நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன். வெரி குட்.